நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் அருமையா இருக்கீங்க? இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், இல்ல இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடைகளை கூட எடுத்துக்கலாம். ஆடி வந்துருச்சுப்பா, ஆடி ஆற்றல் தரும் அப்படின்னு ஆடிக்குனே ஒரு புது மதிப்பு, ஆன்மீக மாதம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆடி பத்தி சொல்லிடுங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட். ஆடி மாதம்னா ஆஃபர் மாதம் மட்டும் இல்லை, ஆன்மீக மாதம், இறை வழிபாடு கிடைக்கின்ற மாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, அங்கே இன்றைக்கி கிரகணமும் வருது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வருகின்ற வரலட்சுமி நோம்பு. இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய இறைவன் வழிவகுக்கிறான். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்குது. நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடியது. அதுக்கு நல்லதாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணமாய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது பல பேர். திருமண உறவில் கிடைக்கலன்னு இருக்கிறது பாதி பேர். இன்னும் பாதி பேர் இருக்கின்ற உறவே சரியில்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்? மாங்கல்ய பலம் இருக்குமா? நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்பாங்க. இன்றைக்கி குறைவெல்லாம் இருக்கிறது நோய் தான். அந்த நோய்க்கு ஒரு விடுகாலம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம். ஏன்னா கோச்சார ரீதியாக என்ன நடக்குதுன்னா, உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படியே மாறுது. இதே இதில் தான் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வேறு நடக்குது, வக்ர கதியில் வருது. புத பயிற்சி, இத்தனை கிரக பயிற்சியும் நடந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருப்பதால் ஒவ்வொருக்கும் பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அடைய வேண்டிய அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்போ இதோட முக்கியமாக முன்னோர்களோட அருள் கிடைக்கும். தேவையற்ற சாபத்தையும் போக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணி நிறைவேற்றலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் நாம் மட்டும் சரியாக பயன்படுத்தி விட்டோம், வருகின்ற ஒரு சில வருடங்களே சிறப்பாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். சார், நம்ம பாலோட சுத்தத்தில் கூட சந்தேகப்படலாம், ஆனால் அம்மாவோட அன்பில் எப்போவுமே சந்தேகப்பட மாட்டோம். ஸோ இது யாருக்கு ரொம்ப சுலபமாக பிறந்தோன்னா நம்ம கடகராசினியர்கள் தான். வெற்றியாகட்டும், ஏதாவது சொல்லி கொடுக்குறதாகட்டும், தட்டி கொடுத்து வேலை வாங்குறதாகட்டும், இந்த கடகம் தான். இவங்களுக்கு இந்த ஆடியில் என்ன மாதிரி நன்மைகள்லாம், ஆஃபர்ஸ்லாம் இருக்குது? நிச்சயமா பாசக்கார பயபோலையெல்லாம் அந்த கடகராசி தாங்க. அதாவது நம்பினார் கைவிடப்படார். கடவுளுக்கு நீ அப்படி நான் தன்னை நம்பிட்டான், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடணும். ஆனால் இந்த ராசி தன்னுக்கு எதிரியை வீழ்த்துவதில் டாக்டிக்ஸ் இருக்கான வெளியே தெரியாது. இந்த ராசியோட அம்சமே அதுதான். சரி, நான் எதிரி வீழ்த்தனோட எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நம்ம இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய எதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆடி மாசங்கள் எப்படி சார் இருக்கு? நிச்சயமா அதையும் கவர் பண்ணிடலாம். முதல்ல இந்த ராசி ஏன் எதிரிகள்னு சொன்னா, இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வளர்ச்சி அபிரோதமாக இருக்கின்ற காலகட்டம். ஒரு சிலருக்கு 2-3 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆடி மாதத்தில் இவங்க வளர்ச்சி. ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக, ஒரு சிலருக்கு உறவுகள் ரீதியாக. என்னடா இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சேன், திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதும்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்து இடம் வாங்க. அப்போ ஆண் பெண்கள் இருவருமே இந்த மாதிரி இவங்க மேலே ஒரு திருஷ்டி தோஷம் ஏற்படுற அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் இவங்களுக்கு எதிரி சாதாரணமாக வருவாங்களா? இத்தனை நாள் வெயிட் பண்ணுறதுன்னு. ஆனால் இந்த ராசி என்ன பண்ணு தெரியுங்களா? அதாவது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் மாதிரி இந்த ராசி யார்கிட்ட எப்படி பேசணும் நேக்கு போக்காக பேசி ஜெயிக்கின்ற அம்சம் இந்த மாதத்தில் உண்டு. இவங்க ராசியில் சூரியன் மற்றும் குரு சேர்க்கை ஏற்பட்டு சிவராஜ யோகம். சிவராஜ யோகம். அதுவும் இல்லாமல் இந்த ராசி என்பது சந்திரன் ஹம்சராஜ யோகம். இந்த 2 ராஜயோகம் இருக்கனால இவங்க தன் எதிரிகளை வீழ்த்துவது அவ்வளோ சிறப்பாக. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்பாங்க. 2 எதிரிகள் போட்டி போட்டு அவங்க வீழ்ந்துட்டு இவரை ஜெயிக்க வச்சுருவார். அப்போ இந்த ராசி ஃபஸ்ட்டு எதிரிங்க தொழில் ரீதியாங்க. இவங்க மிகப்பெரிய தொழிலில் மிகப்பெரிய டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. காம்படிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க டவுன்கிரேட் பண்ணுறதுக்காகவே மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணுறது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது அது ப்ளஸ்ஸாக மாறிடும், பேக்ஃபயர் ஆயிரும். அப்போ தொழிலில் நிறைய பேர் முயற்சி பண்ணால் புது முயற்சி பண்ணலாம், புது தொழிலை தொடங்கலாம். புது தொழில் கூட இன்னொன்று பண்ணால் கூட்டு சம்மந்தப்பட்டது கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம். வெளிநாட்டு யோகம் இருக்குது. அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் தொடர்புகள் அற்புதமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த ராசி அற்புதமாக இருக்கும். பதவி யோகம் உண்டு. நீங்கள் கேட்ட பதவி யோகம்னா, இந்த அன்பர்கள் கடகராசியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் கிடச்சிரும். கவர்மெண்ட் ஜாப், ஓகே. இதே ப்ரைவேட்டில் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் இருக்குது, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? கிடைக்கும். சீனியர் மேனேஜர் நிறைய பேர் ட்ரை பண்ணுறது. ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதம். நிறைய கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டி கேட்குறது, குடும்பம் அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதம் உண்டு. ஆக மொத்தம் தான் வேலை செய்கிற இடத்துல உயர் பதவி உண்டு, சம்பள உயர் உண்டு. இப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தெரியுங்களா? சொத்து சுகம் சேர்க்கிறதுங்க. நிறைய பேர் இடம் வீடு சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாச்சு, அதுக்கான அமைப்பு இருக்குமா? இப்போ என்னென்ன, இந்த ராசி அன்பர்கள் ஆல்ரெடி தான் கட்டின வீடு ஒன்று இருக்கும், அதை வாடகைக்கு விட்டு வேறு பக்கம் இருந்தது பல பேர்.
சார் இருக்கிற வீடு எங்களுக்கு செட் ஆகலை, நாங்கள் வேறு பக்கம் போகலாமான்னு யோசிக்கிறது ஒரு சிலர். ஒரு சிலர் எப்படின்னா, சரி என் பையன் பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, நாங்கள் கூட போய் இருக்கிறோம், நான் ஒரு பக்கம் இருக்கேன், என் கணவன் ஒரு பக்கம் இருக்கார், என் குழந்தைகள் ஒரு பக்கம், இந்த பிரிவினை எங்களுக்கு மட்டும் ஏன்? இதுதாங்க இந்த ராசி கேள்வி. கண்டிப்பாக சார், ஃபேமிலி இஷ்யூஸுங்கிறது கடகத்துக்கு கூடவே பிறந்தது. அது ஏன்னா இந்த ராசி இப்போ என்ன ஆச்சுன்னா, தொழில வேலையை பார்த்தா குடும்பத்தை பார்க்க முடியல, குடும்பத்தை பார்த்தா தொழில் வேலையை பார்க்க முடியல. இந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஒவ்வொரு இறை வழிபாடு இருக்கும். ஜாதக ரீதியாக எடுத்து லக்ன ரீதியாக பார்க்கும்போது அந்த வழிபாடு பண்ணால் நிச்சயமாக வந்துடும். ரைட். இப்போ திருமணம், இருமணங்கள் இணையும் திருமணம் இந்த ராசிக்கு வரமா சாவமான்னு பார்க்கணும். நிறைய பேருங்க திருமண உறவில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை குழப்பங்கள் ஏற்பட்ட இந்த ராசி. ஏன் அப்படின்னா, இவங்க 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல இருந்த ராகு தான். சர்வ சாந்தி பண்ணாமல் திருமணம் பண்ணாதீங்க. திருமண முயற்சிகள் பண்ணிட்டு அப்புறம் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு கேள்விகள் என்ன வந்துட்டுனா, ராகு கேது எங்கள் ஜாதகத்தில் இல்லையா நாங்கள் பண்ணோம், 7.5 சனி கூட தான் இல்லை, சனியோட பரிகாரம் ஏமாற்றம், கோச்சார ரீதியாக அந்த பாதிப்புகள் வரனால தான் இந்த தாக்கத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை செஞ்சுட்டா நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி வந்துடும். இது என்ன ஆயிருதுன்னா, ஒரு சிலருக்கு இந்த பேச்சுவார்த்தை பண்ணி நின்னது, ஒரு சிலருக்கு தன் உறவுகள் ரீதியாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சார் பேசும்போது நல்லா இருந்தது உறவு, லவ் மேரேஜ் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா காதல் பண்ணும்போது நல்லா இருந்தது, திருமணத்துக்கு அப்புறம் உறவு வேறையாக இருக்குது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரி செய்ய வேண்டிய மாதம். நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் கேட்டது இந்த ராசி தான். செகண்ட் மேரேஜ் உண்டுன்னா நிச்சயமாக உண்டு. அடுத்தது திருமணம் நல்ல வாழ்க்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த ராசி வெளிநாட்டை பற்றி பேசணும், தன் குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருந்த மாதம், சில மாதங்களாக என் குழந்தை நல்லா இருக்குமா, படிக்குமா, குழந்தை பற்றி தான் இந்த ராசி பேச்சு. ஒன்று காதல், இல்லை குழந்தை. சார் குழந்தை படிக்குமா, குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் சேர்த்தலாமா, படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல், இப்படி ஒரு செக்டர். சார் குழந்தை கிடைக்குமா, எங்களுக்குன்னு ஒரு குழந்தையா இருக்குமா, எங்கள் சந்ததி விருத்தி அடையுமா, இந்த மாதிரி ஒரு சிலர் இப்படி ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு வரப்பிரசாதமாக முன்னோர்கள் அருள் தேவை. முன்னோர்கள் அருளுக்கு என்ன தெரியுங்களா, ஆடி அமாவாசை வருது, அந்த கிரகணம் வருது, முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணிவிட்டு அவங்க படங்கள் வச்சு படையல் போட்டு மனசார வேண்டிக்கங்க, முன்னோர்கள் அருள் கிடைக்கும். 16 வகை செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. கடகராசிக்கு அப்போ சூப்பர் டைம்னு சொல்கிறீங்க. அற்புதமான காலகட்டம். அதாவது ஒரு சில நெகட்டிவாக இருக்க கூட பாசிட்டிவாக மாற்றக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஓகே சார், நீங்களும் எதையும் சமாளிக்கிற கடகராசியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார்.